Hi students. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1ல் இருக்கக்கூடிய யூனிட் 1 பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆக்சிடேஷன் நம்பர். ரூல்ஸ் ஃபார் அசைனிங் ஆக்சிடேஷன் நம்பர் தான் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் ஆர் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் ஒரு ப்ராப்ளம்ஸ் வருவதற்கான ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால இந்த டாப்பிக்கை கொஞ்சம் நல்லா தரவாகவே படிங்க. நவ் வாட் இஸ் ஆக்சிடேஷன் நம்பர்? ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் த சார்ஜ் அசைன்டு டு அன் ஆட்டம் ஆஃப் எ மாலிகுல் ஆர் ஆஃப் அன் அயான். ஒரு மாலிகுல் ஆர் அயானுக்கு அசைன் பண்ணக்கூடிய ஒரு சார்ஜுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம், நமக்கு ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த இமேஜினரி சார்ஜ் லெஃப்ட் ஆன் த ஆட்டம் வென் ஆல் அதர் ஆட்டம்ஸ் ஆஃப் த காம்பவுண்ட் ஹாவ் பீன் ரிமூவ்டு இன் த யூசுவல் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஒரு காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய அதர் ஆட்டம்ஸையும், அதாவது ஒரே ஒரு ஆட்டத்தை தவிர மற்ற ஆட்டம்ஸ் எல்லாம் யூசுவல் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் என்ன இமேஜினரி சார்ஜ் இருக்கோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம், ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். இந்த காம்பவுண்ட்ல என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, மாங்கனீஸ் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. இப்போ நான் இந்த மாங்கனீஸை தவிர பொட்டாசியம் அண்ட் ஆக்சிஜனை அதனுடைய யூசுவல் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து என்ன பண்றேன், ரிமூவ் பண்றேன். பொட்டாசியம் ரிமூவ்ட் ஆஸ் K plus ions, ஏன்னா அதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1. நெக்ஸ்ட் ஆக்சிஜன் ரிமூவ்ட் ஆஸ் ஏ O2 மைனஸ் அயான்ஸ். இது ரெண்டு ரிமூவ் பண்ண போற என்ன இருக்கு, மாங்கனீஸ் இருக்கு. அந்த மாங்கனீஸுக்கு என்ன சார்ஜ் வரும், +7 வரும். ஸோ த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் மாங்கனீஸ் இன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தட் இஸ் ஈக்குவல் டு +7. அதான் இங்க சொல்லும் போது இமேஜினரி சார்ஜ் லெஃப்ட் ஆன் த ஆட்டம். இப்போ இந்த ஆட்டத்துல என்ன இமேஜினரி சார்ஜ் இருக்கு, எப்போ when all other atom of the compound have been removed in their usual oxidation state. இப்போ இங்க இருக்கக்கூடிய பொட்டாசியம் அண்ட் ஆக்சிஜனை யூசுவல் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இமேஜினரி சார்ஜ் மீதி என்ன இருக்கோ அதுதான் என்ன சொல்லுவோம், ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி இருக்கலாம், ஆக்சிடேஷன் number of atoms can have positive, 0 or negative values depending upon the state of combination. இப்போ எதோட கம்பைனா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து என்ன இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம், ஜீரோவா இருக்கலாம், நெகட்டிவ் வேல்யூவா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் நிக்கல் இன் NiCl2ல +2 வரும். நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் குளோரின் இன் சோடியம் குளோரைட்ல -1. இதே ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் நிக்கல் இன் NiCO4 நிக்கல் டெட்ரா கார்பனைட்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிக்கலுக்கு என்ன வரும், 0 வரும். அதே இந்த இடத்துல நிக்கலுக்கு என்ன வந்துச்சு, +2 வந்துச்சு. இந்த இடத்துல என்ன வருது, 0 வருது. அதான் நம்ம சொல்லும் போது டிபெண்டிங் அப்பான் தேர் ஸ்டேட் ஆஃப் காம்பினேஷன், எதோட சேர்ந்து இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அது பாசிட்டிவா இருக்கலாம், ஜீரோவா இருக்கலாம், ஆர் நெகட்டிவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஆக்சிடேஷன் நம்பரை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது, அதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரூல்ஸ் ஃபார் அசைனிங் ஆக்சிடேஷன் நம்பர். இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்லுது, the oxidation number of the element in the free or elementary state is always 0. ஒரு எலமெண்ட் ஃப்ரீ ஸ்டேட்லயோ அல்லது எலமெண்டரி ஸ்டேட்லயோ அதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆல்வேஸ் என்னவா இருக்கும், 0வா இருக்கும். ஃப்ரீ ஸ்டேட்னா ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சோடியம் தனியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஏதாவது கம்பைன் ஆகாம அதனுடைய ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா இருக்கும், 0. ஹீலியம் எடுத்துக்கிட்டோன்னா அது ஃப்ரீ ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா, வேற ஏதோட கம்பைன் ஆகாம ஃப்ரீ ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. இன்னொன்று என்ன சொல்லியிருக்கிறோம், எலமெண்டரி ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு சில எலமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய மாலிகுலர் ஃபார்முலா தான் இருக்கும் நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ ஆக்சிஜன் வந்து O2வாவே எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும், குளோரின் வந்து Cl2வாவே எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலமெண்டரி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எலமெண்டரி ஸ்டேட்ல இருந்தாலும் அந்த எலமெண்ட்டுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, 0. இப்போ Cl2 இருந்ததுன்னா அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0.
O2 இருந்ததுன்னா அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. அதாவது தனியா இருக்கும் பொழுது தான். பட் MgCl2ல Cl உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0 இல்ல -1. So free state or elementary state is always 0. Next one, for a monoatomic ion. இப்போ நம்ம எலமெண்ட் பார்த்தா next பார்க்க போறது monoatomic ion. The oxidation state is equal to the net charge on the ion. மோனோஅட்டாமிக் அயான் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். மோனோஅட்டாமிக் அயான்னா ஒரு ஆட்டம் மேல ஏதாவது ஒரு சார்ஜ் இருக்கிறது. அப்ப அந்த மோனோஅட்டாமிக் அயானுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படி கேட்டா the net charge on the ion. அந்த அயான் மேல என்ன சார்ஜ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும். For example, the oxidation number of sodium in Na+. Na+ங்கிறது ஒரு மோனோஅட்டாமிக் அயான். இந்த மோனோஅட்டாமிக் அயான்ல சோடியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வருது? +1 வரும். The oxidation number of chlorine in Cl-, இது மோனோஅட்டாமிக் அயான். Cl- வந்து குளோரினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? -1. பாருங்க, இதே Na வந்து ஃப்ரீ ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா 0. இந்த மோனோஅட்டாமிக் அயான்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன வருது? நமக்கு +1 வரும். இது மோனோஅட்டாமிக் அயானை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், oxidation number of fluorine always -1 in all its compounds. எல்லா காம்பவுண்ட்ஸ்லயும் ஃப்ளூரினுக்கு எப்போதுமே என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும்? -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. இது சேஞ்சே ஆகாது. So oxidation number of fluorine always -1 in all its compounds. Next one, the sum of oxidation state of all atom in a molecule is equal to 0. அதாவது ஒரு மாலிகுல்ல இருக்கக்கூடிய எல்லா ஆட்டத்தோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எல்லாம் ஆட் பண்ணோம்னா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 0வா இருக்கும். இதே மாலிகுலர் அயான் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். In ions it is equal to net charge on the ions. இப்போ மாலிகுலுக்கு அல்லது மாலிகுலர் அயானுக்கு எடுத்துக்கிறோம். மாலிகுல் பார்க்கும்போது அந்த மாலிகுல்ல இருக்கக்கூடிய எல்லா ஆட்டத்தோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எல்லாம் ஆட் பண்ணுனா எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? 0வா இருக்கணும். அதே மாலிகுலர் அயான் எடுத்துக்கிறோம். மாலிகுலர் அயான்னா மோர் தென் 1 ஆட்டம்ஸ் இருக்கும். நெட் சார்ஜ் ஏதாவது வந்திருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்? நெட் சார்ஜ் ஆன் தி அயான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாலிகுல் எடுத்துக்கிறோம். சல்பூரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு மாலிகுல் எடுத்துக்கிறோம். இந்த சல்பூரிக் ஆசிடோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி சொல்லலாம் அப்படி கேட்டா, ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட், சல்ஃபருடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட், எல்லா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் ஆட் பண்ணா எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? 0க்கு ஈக்குவலா இருக்கணும். இப்போ இங்க எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ 2 into ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். சல்ஃபர் இங்க 1 தான் இருக்கு. ஸோ த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர் பிளஸ் ஆக்சிஜன் 4 டைம்ஸ் இருக்கு. அப்போ 4 into ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ இது மூணையும் நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன வரணும்? 0 வரணும். அதான் நம்ம சொல்லும்போது the sum of oxidation states of all atoms in a molecule is equal to 0. Next, molecular ions எடுத்துக்கிறோம். For example, sulfate அப்படிங்கிற ஒரு அயான் எடுத்துக்கிறோம். SO4 2-. இப்போ இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது சல்ஃபருடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட், இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? -2க்கு ஈக்குவலா இருக்கும். Sum of oxidation numbers of sulfur and oxygen, that is equal to -2. Oxidation number of sulfur plus 4 times இருக்கு oxygen, so 4 into oxidation number of oxygen, that is equal to -2. இப்போ மாலிகுலுக்கு எல்லா ஆட்டத்தோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் ஆட் பண்ணா 0 வரணும். மாலிகுலர் அயானுக்கு எல்லா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் ஆட் பண்ணா என்ன வரணும்? அதோடைய சார்ஜுக்கு ஈக்குவலா வரணும். Next one, hydrogen has an oxidation number of +1 in all its compounds except in metal hydride where it has -1 value. Most of the compound except metal hydride தவிர most of the compound ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா இருக்கும்? +1 இருக்கும். மெட்டல் ஹைட்ரைடு வரும்போது மட்டும் அங்கே என்ன இருக்கும்? -1 இருக்கும். ஏன்னா மெட்டலும் ஹைட்ரஜனும் சேர்ந்து ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா மெட்டலுக்கு எப்போதுமே என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும்? ப்ளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். அதாவது பாசிட்டிவா இருக்கும். அப்போ ஹைட்ரஜனுக்கு என்னவா இருக்கும்? நெகட்டிவா இருக்கும்.
அதனால -1 values அப்படின்னு சொல்லுவோம். For example, oxidation number of hydrogen in hydrogen chloride. இப்போ இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். ஹைட்ரஜன் குளோரைடில் ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1 வரும். இதே மெட்டல் ஹைட்ரைடு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஹைட்ரஜன் இன் சோடியம் ஹைட்ரைடு NaH எடுத்துக்கிறோம். இது ஒரு மெட்டல், இது நான் மெட்டல். மெட்டலும் ஹைட்ரஜனும் சேர்ந்து மெட்டல் ஹைட்ரைடை ஃபார்ம் பண்ணும்போது, அதாவது சோடியம் ஹைட்ரைடோட ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இதுக்கு பாசிட்டிவாக இருந்தால் இதுக்கு என்னவா இருக்கணும், நெகட்டிவாக இருக்கணும். அதனால -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ hydrogen has an oxidation number of +1 in all its compounds except metal hydride where it has -1 value. Next one, oxygen எடுத்துக்கிறோம். The oxidation state of oxygen in most compound is -2. Most compoundல oxygenக்கு oxidation state என்ன வருது, -2 வரும். Exception are peroxide, superoxides and compounds with fluorine. Peroxides, superoxides and compound with fluorine தவிர மற்ற எல்லா காம்பவுண்ட்ஸ்லையும் ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்துக்கிறோம். வாட்டர்ல ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வருது, -2 வருது. எப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். இப்போ இது மாலிகுலோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன சொல்லிக்கிறோம், சம் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் all the atom that is equal to 0. இப்போ ரெண்டு ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1 in most of the compound except metal hydride சொல்லியிருக்கிறோம். இப்போ 2 × 1 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம், அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் டு பி எக்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 2 × 1 2, அந்த 2 அந்த சைடு கொண்டு வந்துட்டோன்னா என்ன ஆகிடும், -2. ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆக்சிஜன் இன் வாட்டர் மாலிகுல் தட் இஸ் ஈக்குவல் டு -2. நெக்ஸ்ட் ஒன், பெராக்சைடு எடுத்துக்கிறோம். ஹைட்ரஜன் பெராக்சைடில் ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வருது, -1 வரும். எப்படின்னு கால்குலேட் பண்ணா, இது மாலிகுலோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன சொல்லியிருக்கிறோம், சம் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆல் த ஆட்டம் தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 2 ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ப்ளஸ் 2 ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அது என்னன்னு வச்சுக்கிறோம், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ 2 × ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1 plus 2 × x that is equal to 0. இப்போ 2 1s are 2 plus 2x that is equal to 0. இப்போ 2x மட்டும் வச்சுக்கிட்டு 2 அந்த சைடு கொண்டு வந்துடும், -2. இப்போ நமக்கு x ஓட வேல்யூ தட் மீன் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் வரும். x மட்டும் வச்சு 2 அந்த சைடு கொண்டு வந்துடும், x is equal to -2/2 that is equal to -1. But in hydrogen peroxide, the oxidation state of oxygen that is equal to -1. Next one, superoxide எடுத்துக்கிறோம். In superoxide such as KO2 எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1/2. இப்போ K-ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1, ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன பண்றோம், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அது 2x that is equal to 0. 1 அந்த சைடு கொண்டு வந்தா -1. இப்போ எக்ஸை மட்டும் வச்சு 2 அந்த சைடு கொண்டு வந்துடும், என்ன ஆயிடும், x is equal to -1/2. In superoxide, the oxidation state of oxygen is always -1/2. Next, compounds with fluorine. ஆக்சிஜனுக்கும் ஃப்ளூரினும் சேர்ந்து ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் ஆனதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் OF2 அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன். இந்த OF2ல ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வருது, +2 வருது. இப்போ இங்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது -2 -1 -1/2 இந்த இடத்துல வரும்போது என்ன வரும், +2 வருது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், the oxidation state of element depending upon the state of combination. இங்க எதுக்கு இடையில காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு, ஆக்சிஜனுக்கும் ஃப்ளூரினுக்கு இடையில காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு. நமக்கு ஆல்ரெடி we know the oxidation state of fluorine is always -1. அப்ப இது மைனஸா இருந்தா கம்பல்சரி இது என்னவா இருக்கணும், பிளஸ்ஸா தான் இருக்கணும். இந்த இடத்துல ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வருது, +2 வருது. இப்போ ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். 2 × ஃப்ளூரினுக்கு -1 சப்ஸ்டியூட் பண்றோம். இப்போ 2 1s are -2. இந்த -2 அந்த சைடு கொண்டு போயிட்டா என்ன வரும், +2 வந்துடும். அப்போ x is equal to +2. அதாவது ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன் OF2ல பார்த்தீங்கன்னா என்ன வரும், +2 வருது. So the oxidation state of oxygen in most compound is -2. Exception are peroxide, superoxide, and compound with fluorine. Next one,
Alkali metals have an oxidation state of +1. இப்போ ஆல்கலி மெட்டல்ஸ் எடுத்துக்கிறோம். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் அண்ட் பிரான்சியம். இதெல்லாம் பீரியாடிக் டேபிளில் ஃபர்ஸ்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அந்த ஒரு எலக்ட்ரானை மட்டும்தான் அது லூஸ் பண்ணும். ஸோ it becomes +1 oxidation state. அதான் alkali metals have an oxidation state of +1. இதே அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய alkaline earth metals எடுத்துக்கிறோம். Alkaline earth metal have an oxidation state of +2 in all their compounds. Alkaline earth metal consists of beryllium, magnesium, calcium, strontium, barium and radium. இப்போ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் அவுட்டர் மோஸ்ட் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 2 எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் இருக்குது. அந்த 2 எலக்ட்ரானை மட்டும் ஈஸியாக லூஸ் பண்ணும். ஸோ இட் பிகம்ஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. ஆல்கலி மெட்டல் +1, ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ் +2. நெக்ஸ்ட் ஒன், இன் பைனரி காம்பவுண்ட் ஆஃப் மெட்டல் அண்ட் நான் மெட்டல். மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கு இடையில ஒரு பைனரி காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பைனரி காம்பவுண்டில் மெட்டல் ஆட்டம் ஹாஸ் பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர், நான் மெட்டல் ஆட்டம் ஹாஸ் நெகட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர். இப்போ மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் இடையில பைனரி காம்பவுண்டு ஃபார்ம் பண்ணும்போது மெட்டலுக்கு பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும், நான் மெட்டலுக்கு நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். ஏன்னா எப்போதுமே மெட்டலுக்கு பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ KI அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கோ. இதில் வந்து கேங்கிறது மெட்டல், பொட்டாசியம் மெட்டல். இப்போ இதுக்கு பாசிட்டிவ். அப்போ K மெட்டலுக்கு +1 இருக்கு. அப்போ Iக்கு என்ன இருக்கும்? நான் மெட்டலுக்கு -1 வரும். நெக்ஸ்ட், இன் பைனரி காம்பவுண்ட் ஆஃப் நான் மெட்டல்ஸ், ரெண்டு நான் மெட்டல் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா இதில் எந்த எலமெண்ட்டுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும்? த மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் வரும். லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ClF3 அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட், ரெண்டு நான் மெட்டல் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல குளோரினுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஃப்ளூரினை விட கம்மியாக இருக்கும். ஸோ குளோரினுக்கு பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும், ஃப்ளூரினுக்கு நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும். In a binary compound of non-metal, the more electronegative atom negative oxidation state ல வரும், less electronegative atom positive oxidation state ல வரும். இதுதான் rules for assigning oxidation number. இப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டால் அந்த ஆக்சிடேஷன் நம்பரை கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், the oxidation number of sulfur in H2SO4 is, சல்பூரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய சல்பருடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது மாலிகூல், மாலிகூலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன சொல்லிக்கிறேன்? சம் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஆல் த ஆட்டம் இன் ஏ மாலிகூல் தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு பிளஸ் சல்பருடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு பிளஸ் ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்காங்க, 2 into ஹைட்ரஜன். இங்கே 4 ஆக்சிஜன் இருக்கிறதுனால 4 into ஆக்சிஜன் தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஹைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன் மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட் +1. சல்ஃபர் அப்படியே வச்சுக்கிறோம், இல்லைன்னா எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். ஆக்சிஜனுக்கு மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட்ல -2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். 4 - 2 8, -8 வந்துடும், இது 2 வரும். இப்போ 2 + S -8. இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸ்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா அந்த சைடு கொண்டு போகிறோம். இப்போ S = 8 - 2. இது அந்த சைடு போகும்போது it becomes a plus, இது அந்த சைடு போகும்போது it becomes minus. 8 - 2, 8 - 2 is equal to +6. So the oxidation state of sulfur in sulfuric acid is +6 வந்துரும். இப்போ இதுதான் ஆன்சர் வரும், +6. Next one, find the oxidation number of I in H4iO6-. H4iO6- அயோடினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்குறாங்க. அயோடினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆல்ரெடி we know sum of oxidation state of all the atom. இப்போ இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 4 ஹைட்ரஜன் இருக்கு. இப்போ 4 into ஹைட்ரஜன் பிளஸ் அயோடின். அயோடின் அப்படியே எடுத்துக்கலாம், இல்லை எக்ஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். பிளஸ் ஆக்சிஜன் எத்தனை இருக்கு? 6 டைம் இருக்கு. இப்போ 6 into ஆக்சிஜன் தட் இஸ் ஈக்குவல் டு
சார்ஜ். இது மாலிகுலர் அயான். அப்ப என்ன வரும்? சார்ஜ். சார்ஜ் என்ன இருக்கு? -1. ஹைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆல்வேஸ் we know +1 except metal hydride plus iodine. அதான் கால்குலேட் பண்ண போறோம், அப்படியே வச்சுக்கிறோம். +6 into ஆக்சிஜனுக்கு -2, that is equal to -1. 4 ones are 4. 4 plus iodine. 6 2s are 12. -12 வந்துரும். -12, that is equal to -1. இது அந்த சைடு எடுத்துக்க போறோம். I, that is equal to -1. இப்போ இது இந்த சைடு வரும்போது -4 ஆயிடும். அதே 12 வந்து இங்க நெகட்டிவா இருக்கு, அந்த சைடு வரும்போது பாசிட்டிவ் ஆயிடும். +12. சேம் சைன்ஸ்லாம் ஆட் பண்றோம். -1 -4 -5 -5 +12. இப்போ டிஃபரண்ட் சைன் இருக்கு. பிக்கர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பரை மைனஸ் பண்ணிட்டு பிக்கர் நம்பருக்குள்ள சைன் பண்றோம். 12லேருந்து 5 மைனஸ் பண்ணா இட் பிகம்ஸ் 7. என்ன வரும்? +7 வரும். இப்போ அயோடினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன் H4IO6ல என்ன வருது? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா +7 வரும். நெக்ஸ்ட் ஒன், the oxidation number of barium in barium peroxide. பேரியம் பெராக்சைடோட பேரியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்குறாங்க. அது ரொம்ப ஈஸியாகவே சொல்லிடலாம் 1 மார்க் கொஸ்டினில் கேட்கும்போது. இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. ஏன்னு பார்த்தோன்னா இது ஆல்கைன் எர்த் மெட்டல், அதாவது செகண்ட் குரூப்ல இருக்கக்கூடிய எலமெண்ட். இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வரும்? +2 வரும். Since the barium is the second group that been alkaline earth metal, so the oxidation state of barium in barium peroxide is +2. நெக்ஸ்ட் ஒன், நம்ம டெக்ஸ்ட் புக்ல நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணாவே இதுலேருந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக நமக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம் அப்படி கேட்டா, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கார்பன் இன் கார்பன் டை ஆக்சைடு கேட்குறாங்க. கார்பன் டை ஆக்சைடில் கார்பனோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்குறாங்க. CO2, அதில் கார்பனோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ கார்பன் +2 ஆக்சிஜன், தட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கிறோம்? 0. ஏன்னா இது மாலிகுல், there is no molecular ion. இங்கே சார்ஜ் இருந்தால் மாலிகுலர் அயான் எடுத்துக்கிறோம். இப்போ கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2, தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 2 2s are 4. இப்போ கார்பன் -4, தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ கார்பன் தட் இஸ் ஈக்குவல் டு +4. இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கார்பன் இன் CO2 எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும்? +4 வந்துடும். நெக்ஸ்ட், ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சல்ஃபர் இன் சல்ஃபூரிக் ஆசிட். இது ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் ஒன், ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் குரோமியம் இன் Cr2O7 2-. Cr2O7 2-ல குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்குறாங்க. Cr2O7 2- அப்படிங்கிறது இது மாலிகுலர் அயான். இப்போ மாலிகுலர் அயான்னா எல்லா ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் ஆட் பண்ணா எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? இந்த 2- ஈக்குவலா இருக்கணும். இப்போ 2 குரோமியம் +7 ஆக்சிஜன், that is equal to -2. இந்த இடத்துல குரோமியத்துக்கு தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதை அப்படியே வச்சுக்கிறோம். 2 குரோமியம் அல்லது எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். +7 into -2. ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2, that is equal to -2. 7 2s are 14. இப்போ 2 குரோமியம் -14, that is equal to -2. இந்த 14 அந்த சைடு கொண்டு போயிட்டு it becomes a positive. 2 குரோமியம், that is equal to -2 + 14. டிஃபரன்ஸ் சைன் இருக்கு, அப்போ மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணனா என்ன வரும்? 12 வரும். இப்போ 2 குரோமியம் is equal to +12. இப்போ குரோமியத்துக்கு என்ன வரும்? 2 அந்த சைடு கொண்டு வந்துடும். 12/2, that is equal to +6. இப்போ குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த இடத்துல என்ன வருது? +6 வரும். நெக்ஸ்ட் ஒன், ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கார்பன் இன் CH2F2. CH2F2ல கார்பனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ இது வந்து மாலிகுலர் அயான்னு பார்க்குறோம். இது மாலிகுல். ஸோ
எல்லா ஆட்டத்தோடைய ஆக்சிடேஷன் நம்பரையும் ஆட் பண்ணால் எதுக்கு ஈக்குவலாக வரணும்? 0க்கு ஈக்குவலாக வரணும். இப்போ கார்பனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ப்ளஸ் 2 ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ப்ளஸ் 2 ஃப்ளூரினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் தட் இஸ் ஈக்குவல் டு 0. நமக்கு எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? கார்பனை அப்படியே வச்சுக்கோங்க. ஹைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வரும்? 1. ஃப்ளூரினுக்கு ஆல்வேஸ் -1 that is equal to 0. இப்போ கார்பன் 2 1s are 2 plus 2, இங்கே 2 1s are 2 minus 2 that is equal to 0. நெக்ஸ்ட் இது ரெண்டே அந்த சைடு கொண்டு வந்துடலாம். இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ C is equal to -2 plus 2 that is equal to 0. அப்போ கார்பனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன் CH2F2 0. Next one, oxidation state of sulfur in SO2 molecule. இதுக்கு molecule தான், molecular ion கிடையாது. molecular ionனா இங்க என்ன இருக்கணும்? சார்ஜ் இருக்கணும். அப்போ அது ஈக்குவல் டு சார்ஜ். இப்போ இந்த மாலிகூல்ஸுக்கெல்லாம் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ சல்ஃபருடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் பிளஸ் 2 ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 0. இப்போ ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் we know -2 that is equal to 0. 2 2s are 4 -4 அந்த -4 அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன்னா it becomes a +4. அப்போ சல்ஃபருடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வந்துடுது? +4 வந்துடும். Thank you students.